54வது விதிரேஷம் அதையும் சேர்த்து வச்சு ஆழ்வார் பாடிட்டார். வரகுணமங்கை இருந்து அப்படின்னா வரகுணமங்கைங்கிற க்ஷேத்திரத்துக்கு போக போறோம். நத்தம் அப்படின்னு அந்த ஊர்ல போனீங்கன்னா நத்தம்னு சொல்லணும். நீங்க புள்ளி வரகுணமங்கைன்னு சொன்னீங்கன்னா எங்க இருக்கிற மங்கைன்னு கேட்பார். அதனால இந்த வரகுணமங்கை நத்தம் பெருமாளுக்கு விஜயாசன பெருமாள் ஆத்மான முத்திரையுள்ள வா உள்ளே நீங்க விடாத வா உள்ளே அப்படின்னு கூப்பிடுவார். ஏன்னா திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அது ரொம்ப சுப்பிரசித்த ஊருக்கே பிரசித்தமான ஒரு ஸ்வீட் இருக்கு. தவச பரமோதாதா சங்கசக்கர கதாதரா, அதாவது புருஷ சுத்தத்தில் இருக்கு. ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரி. ஆதித்யவர்ணம் பெருமாள் எப்ப தெரியுது? தமசை கடந்தால். தமஸ் என்ன பேர் தெரியுமோ? இருட்டுன்னு அர்த்தம். ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரி, இருட்டை கடந்தால் வைகுண்டம் தெரியும். ஏன்? அது இருட்டு கடைன்னு அங்க ஹல்வா உண்டா. அந்த ஹல்வாவை சாப்பிட்டீங்கன்னா ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரி, இந்த இருட்டை கடந்தால் ஆதித்யவர்ணம் பெருமாளுடைய வைகுண்ட லோகம் தெரிஞ்சிடும். அதுக்கு நடுவில் நமக்கு போகும்போது பெருமாளுடைய வாயிலே அதுதான் ஆத்மான முதிரையோடு இருக்கக்கூடிய பெருமாள். வரகுணமங்கை விஜயாசன பெருமாள், வரகுண வள்ளி தாயார். ரோமசர் என்கிற மகர்ஷிக்கு ஒரு சிஷ்யன் இருந்தார், சத்தியவான் என்று பெயர். அந்த சத்தியவான் நதிக்கு இப்புறம் இருக்கும்போது அப்புறத்தில் இருந்த ஒரு செம்பழவ குலத்தை சார்ந்த ஒரு பிள்ளை பாம்பு கழிச்சு போயிட்டு அது போன போது இவர் யோக தசையில பார்க்கிறார். அதனுடைய ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போயிருக்கான். உடனே இவர் கேட்டாரா, இந்த குழந்தை என்ன பக்தி பண்ணிட்டா, சரணாகதி பண்ணிட்டா, எந்த பிரம்ம வித்தையை அனுஷ்டித்தது? ஒண்ணு இல்லை, இந்த வரகுணமங்கை கஷேத்திரத்தில் இருந்தாலே வைகுண்ட பிராப்தி என்று ஏற்பட அப்பேற்பட்ட உயர்ந்த கஷேத்திரம். வேதவித் என்கின்ற பிராமணர் இருந்தார். ரேவ என்னும் நதிக்கரையில் அவர் பெருமாளை பிரார்த்தித்தார். நான் இவ்வளவு தபஸ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய மகர்ஷி அவர் சொன்ன, நான் இவ்வளவு தபஸ் பண்ணிட்டேன், இந்த தபஸின் பலன் யாருக்கு போய் சேரும்? பெருமாள் சொன்னார் அப்படின்னு. இந்த கோவிலை யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறாளோ வெற்றி கிட்ட வேண்டும். அதனால இந்த பெருமாளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய பெருமாள் விஜயாசன பெருமாள்.